சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு தேவையான அளவு தக்காளி கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வெங்காயத்தையும் தேவையான அளவு கட் பண்ணிக்கலாம். தக்காளி விற்கிற விலைக்கு எவ்வளோ தக்காளி போடணுமா அப்படின்னு கேட்காதீங்க. எவ்வளோ தக்காளி போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா தக்காளி அப்படிங்கிற இன்க்ரீடியண்ட்டை அவாய்ட் பண்ணவே முடியாது. அதை அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எதிர்பார்த்த டேஸ்ட் வராது. இப்போ எண்ணெயை கொஞ்சம் காய வச்சுட்டு கடுகு உளுந்த பருப்பை தாளிச்சிட்டு அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வாசத்துக்காக பட்டை கிராம்பு இதையும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. நல்லா பொன்னிறமாக வர்றது வரைக்கும் வெங்காயத்தை வதக்குங்க. வெங்காயத்தில் பச்சை வாடை இருந்தால் அந்த கிரேவிக்கு அவ்வளவு டேஸ்ட் கொடுக்காது. இப்போ பச்சை வாடை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிங்க. நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் இதில் தேவையான அளவு தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்க்காமல் இருந்தாலும் நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருக்குங்க. விலை அதிகமாக இருக்கனால நீங்கள் ரொம்ப தக்காளி சேர்க்காட்டியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஓவராக சேர்த்துதாலும் புளிப்பாயிரும். ஸோ அதனால் இதில் ஒரு தக்காளி மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துட்டு இப்போ கிரேவி பதத்துக்கு வந்துடுச்சு. இதில் நம்ம சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு தண்ணி எதுவும் சேர்க்க வேணாங்க. சிக்கனில் இருக்க தண்ணியே அப்படியே கரைஞ்சி வந்துடும். பாருங்கள், நம்ம இதில் எந்த தண்ணியுமே ஆட் பண்ணலை. ஆனால் கிரேவி இவ்வளோ கிடச்சிருக்கு. இதில் சிக்கனில் இருந்தே தண்ணி வரும். அது மட்டும் இல்லாமல் தேவையான அளவு உப்பை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் பாயில் பண்ணுறது கொதிக்கிறதுக்காண்டி விடுவோம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் திறந்து பார்க்குறோம். எல்லாமே பர்ஃபெக்டாக கொதிச்சு வந்துடுச்சுங்க. இப்போ கொஞ்சோண்டு கொத்தமல்லியை மேலே அடிஷ்னலாக நம்ம ஆட் பண்ணுறோம். இந்த கொத்தமல்லி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வாங்க இந்த கிரேவி எப்படி இருக்குது அப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கிரேவி எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்களும் கமெண்ட் பாக்ஸில் ஃபீட்பேக்